நமஸ்காரம் சத்குரு. நான் கடந்த 15 வருஷங்களா ஈஷாவுக்கு வந்து போகிறேன். சமீபமாக ஈஷா மீது ஊடகங்களில் வர ஆதாரமில்லாத குற்றச்சாட்டுகள் ரொம்ப அபத்தமாக இருக்குது. இதை நான் எப்படி எதிர்கொள்கிறது? உயிர் உணராத முட்டாள் பாட்டு பாடணுன்னா போதை போட்டுக்கணும், ஆட்டம் ஆடணுன்னா அவனுக்கு குடிச்சு வைக்கணும், இல்லைன்னா மலசிக்கல் மாதிரி அவன் மனம் மலசிக்கல் வந்த மாதிரி தான் இருக்கிற அளக்கு வெளியே போகலை. இதனால் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஆனந்தமாக இருக்கிறவங்க பார்த்தா இவர் ஏதோ எடுத்த மாதிரி தான் தெரியுது. நாம் எதுக்கு சிவான்னு சொல்லுவோம்? அவனும் போதை தான். அப்படின்னா ஏதோ குடிச்சுக்கிறான், ஏதோ எடுத்துக்கிறான்னு இல்லை. உயிர் கீழ்மட்டத்தில் இருக்காம உச்சி வந்து தொட்டுருச்சுன்னா அது ஒரு போதை தான். விழிப்புணர்வுடைய போதை, விழிப்புணர்வு இல்லாத போதை இல்லை, ரொம்ப விழிப்புணர்வான போதை. யாருக்கு இந்த உயிருடைய ருசி தெரியலையோ அவர் எங்கேயோ போய் சொர்க்கத்தில் உணர போகிறேன்னு ஆசைப்படுறாங்க. பாவம், ஒரு நாள் எங்கேயோ போனப்போ அங்கே நடக்க போகுதுன்னு ஆசைப்படுவாங்க. இப்போ நீங்கள் இருக்கிறது ஸ்வர்க்கம் இல்லை நான் சொல்கிறதுக்கு உங்ககிட்ட எதனா ப்ரூஃப் இருக்குதா? ஹலோ, இருக்குதா? இல்லை. ஸ்வர்க்கத்தில் இருந்து சண்டை போட்டுக்கிறீங்களோ என்னமோ, ஸ்வர்க்கத்தில் இருந்து தேவையில்லாத பிரச்சனை உருவாக்கிங்களோ என்னமோ, எப்படி தெரியும் உங்களுக்குன்னு கேட்குறேன். நான் சொல்கிறது என்னென்ன, யார் என்னமோ சொல்லிக்கிட்டோம், நாம் அதெல்லாம் கவனம் கொடுக்க வேண்டாம். நாம் என்ன சொல்லணும், அதுக்கு இடைவெளி கொடுக்க வேண்டாம். நாம் என்ன சொல்லணுமோ நாம் சொல்லியே இருக்கணும் தானே. இது நம்ம நாட்டில் அநாதி காலத்துலேருந்து ரிஷி முனி சித்தர் சீடர் அவர் உள்ளத்தில் உணர்ந்தது எவ்வளோ முக்கியமானது, எல்லாத்துக்கும் உயர்ந்தது. பணத்துக்கு, சொத்துக்கு, இன்பத்துக்கு, எல்லாத்துக்கும் உயர்ந்தது. ஆனால் உணர்ந்ததுனால தான் அவர் பார்த்த மக்கள், சாமானிய மக்கள், ரொம்ப பதவியாக இருக்கிறவங்க, ராஜர், நாட்டுக்கு ராஜனாக இருக்கிறவங்க கூட போய் ஒரு யோகி காலில் விழுந்தா என்னத்துக்குன்னா, உயிர்நிலையில் எனக்கு புரியாதது ஏதோ ஒன்று உணர்ந்திருக்கிறான்னு உணர்ந்ததுனால. ஆனால் ராஜனு கூட போய் ஒரு யோகி காலில் விழுந்தாலும் உங்கள் வீதியில் இருக்கிற நாயை சிவனே வந்தாலும் குறைக்குது, என்ன பண்ணுறது? சிவனே வந்தாலும் குறைக்கிற நாயை குறைக்கிறது தானே. அதனால் நாய் குறைக்கிறதுன்னு நாம் பாடுற சங்கீத்தை விட்டுடலாமா? நாய் குறைக்கிறதுன்னு நாம் சொல்கிற நல்ல வார்த்தை விட்டுடலாமா? நாய் குறைக்கிறதுன்னு சொல்லி நாம் உச்சரிக்கிற மந்திரம் விட்டுடலாமா? நாய் குறைக்கிறதுன்ற நாம் பண்ணுற பிரார்த்தனை விட்டுடலாமான்னு கேட்குறேன். நாய் குறைக்கட்டும், ஏதோ வயிற்று பிழைப்புக்காக குறைச்சிக்கிறாங்க. குறைக்கிறவங்க எந்த விதமான உள்ள அனுபவம் இல்லை, எந்த விதமான ஒரு உயர்ந்த ஒரு தத்துவம் இல்லை வாழ்க்கையில், என்னமோ சொல்லிக்கிறாங்க. பிழைப்புக்காக எது வேணாலும் பண்ணுறேன்றவனை வெபிச்சாரி தானே. ஒரு வெபிச்சாரிக்கு பிரம்மச்சரியன்னு எப்படி தெரியும்? வெபிச்சாரத்தில் இருக்கிறவனுக்கு பிரம்மச்சரியம் என்னன்னு தெரியுமானுக்கு புரிய வைக்கணும். ரொம்ப கஷ்டம். கஷ்டம்னு நாம் விட்டுடலாமா? விட மாட்டோம்.
நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் நம்ம மாநிலமே பாருங்கள். நம்ம தமிழ் மாநிலத்துக்கு கோயில் அறிகுறியாக வச்சோம். எதுக்கு நாம் இந்த கோயில் அறிகுறியாக வச்சோன்னா, வேறு இட்லி தோசை வச்சிருக்கலாமே. தமிழ்நாடுனா இட்லி தோசை தானே, இட்லி தோசை வச்சுக்கலாம். இல்லை இந்த மாதிரி ஆட்களை விட்டால் அவர் சிக்கன்னு பாட்டில் வைப்பாங்க. கோயில் என்னத்துக்கு அறிகுறி வச்சோன்னா, என்னென்னமோ இருக்கட்டும் நம்ம வாழ்க்கையில் இப்போதுக்கு எப்பவுமே எல்லாத்துக்கும் எது உயர்ந்ததோ அந்த நோக்கத்தில் இருக்கணும். இப்போதைக்கு எதுலேயும் சிக்கியிருக்கலாம், ஆனால் நம்ம நோக்கம் எல்லாத்துக்கும் எது உயர்ந்ததோ அதில் இருக்கணும்ன்றதுக்காக. எல்லாத்துக்கும் உயர்ந்தது எது என்ன? எது நம்ம உயிருக்கு அடிப்படையாக இருக்குதோ, எது நம்ம உருவாக்குற சக்திக்கு மூலமாக இருக்குதோ, இதுக்கு நாம் தெய்வீகம்னு சொன்னோம். இதுக்கு பல ரூபங்கள் கொடுத்தோம், இதுக்கு பல பேர் கொடுத்தோம். ஆனால் அடிப்படையாக நம்ம உயிருக்கு மூலமானது ஏதோ அது நோக்கி போகணும். என்னத்துக்குன்னா, மேலோட்டமாக என்னமே நடத்தினாலும் நம்ம வாழ்க்கையில் நமக்கு முழுமை இல்லை, நமக்கு புரிஞ்சிடுச்சு. என்னென்னமோ பண்ணிக்கலாம், பணம் சம்பாதிச்சுக்கலாம், சொத்து வச்சுக்கலாம், பல விதமான இன்பங்கள் பார்க்கலாம். எது பார்த்தாலும் கடைசியில் எல்லாமே ஒரு ஏமாற்றம் அனு உணர்ந்ததுனால நம்ம நாட்டில் ஒரு டைமில் ஒரு 30% மக்களை துருவியாக இருந்தாங்க. இங்கே அப்படி இல்லையே பர்சன்டேஜ், 1% இல்லையே துருவி. ஆனால் அது கூட அழிச்சிடணும்னு பார்க்குறாங்க. எதுக்கு இது அழிக்கணும்னு நோக்கம்னு, எல்லாருமே இவருடைய சில பேர் இருக்கிறாங்க, அவருடைய ஒரு ஜாலத்தில் சிக்கிட்டு எது புரியாமல் குழப்பமாக இருந்த சமூகம் அவர் ராஜ்யம் நடத்துக்க முடியும். இப்படி எப்போ ஒரு ஜன சமூகம் குழப்பத்திலே இருக்குதோ அப்போது சில விதமான சக்தி இருக்குது சமூகத்தில். அவருக்கு அது ஒரு தொழில், மக்கள் அடிமையாக வச்சுக்கிறதே ஒரு தொழில். மக்கள் விடுதலைக்கு போகணும், மக்களை முக்தி அடையணும், மக்கள் விழிப்புணர்வான நிலைக்கு வரணும், மக்கள் தனி மனிதனை அவனுடைய வாழ்க்கை அவன் கையில் எடுத்துக்கணும், முக்தி நோக்கத்தில் போகணும் என்ற ஒரு இயக்கம் எப்போ ஆரம்பிக்குதோ அப்போ இவருக்கு எல்லாமே வயிற்று வலி வந்துடும். ஏதோ வயிற்று வலி வந்தப்போ அந்த பாதிப்புனால எதோ சத்தம் பண்ணிக்கிறாங்க. அந்த சத்தத்துக்கெல்லாம் நாம் கவனம் கொடுக்க வேண்டாம். நமக்கு எது நன்மையாக இருக்குதோ, நம்ம வளர்ச்சிக்கு எது மூலமாக இருக்குதோ இது நாம் காப்பாற்றிக்கணும், நாம் நல்லபடியாக வளர்த்துக்கணும். நம்ம ஜனத்தொகைக்கு நம்ம கலாச்சாரத்தில் 1000 வருஷங்கள்லேருந்து ஒரே நோக்கம், நமக்கு முக்தி நோக்கம். மித்தது எல்லாமே சும்மா நமக்கு விளையாட்டம். முக்தி ஒன்று தான் நமக்கு நோக்கம், மித்தது எல்லாமே சும்மா விளையாட்டும் நமக்கு சைடில். இது நம்ம கலாச்சாரம். தமிழ்நாட்டில் எவ்வளவோ மகத்தான சித்தர் முனிவர்கள் வந்திருக்காங்க. அவரை பற்றி எல்லாமே பாட்டு பாடுறாங்க எல்லாருமே. இப்போது 4 பேர் துருவி வந்து அவன் எப்படியோ இப்போ அவரை துருவியே இருக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு என்ன நோக்கம்? இதுலேயும் அவர் சிக்கி வைக்கணும் தானே உங்களுக்கு நோக்கம். உங்களுக்கு அவர் நாளைக்கு டஸ்மேக்கில் போய் நின்று குடிச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு சந்தோஷமாயிடும். அப்படி இல்லை, கண்ணு மூடி தியானத்தில் உட்காந்து ஆனந்தமாக இருக்கிறாங்க, அது பிடிக்கல உங்களுக்கு, அவ்வளோதானே. தனி மனிதன்
அவனுடைய வாழ்க்கை அவனுக்கு எப்படி தேவையோ அப்படி நடத்துக்கிறதுக்கு ஒரு சுதந்திரம் இல்லையா நாட்டில்ன்னு கேட்குறேன். எவ்வளோ மகான் நம்ம நாட்டில் நம்ம நாயன்மார் இருக்கிறாங்க, காரைக்கால் அம்மையார் இருக்கிறாங்க, சதாசிவ பிரம்மேந்திரர் இருக்காங்க, திருமூலர் இருக்கிறாங்க. நம்ம நாட்டு விட்டு தமிழ்நாட்டிலேருந்து வெளியே போய் சீனா தேசத்தில் ஒரு மாத்தான அளவுக்கு யோக ஒரு புரட்சி நடத்தின சித்தர் போகர் இருக்கிறாங்க. இப்போ ஏதோ அந்த ஒரு மகத்தான ஒரு தன்மை அதே ஒரு ஆறு மாதிரி ஓடி வந்து இப்போ நம்ம தொட்டிருக்குது. உலகம் முழுக்கமாக எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நாம் இந்த ஆன்மீக ஒரு ஒளி என்றது பிரதியொரு மனிதனுக்கு சேரணும் என்ற நோக்கத்தில் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே, அது மட்டும் இல்லாமல் பல ஊர்களில் இருக்கிற எல்லா தியான அன்பர்கள் பல நிலையில் எப்படியோ எனக்கு தொட்ட ஒரு நன்மை எல்லாருக்கும் தொடணும்னு ஒரே ஒரு நோக்கத்தில் செயல்பட்டிருக்கிறாங்க. இது தாங்க முடியல சில பேருக்கு. அதெல்லாம் வேண்டாம் நமக்கு. நான் சொல்கிறது இவ்வளோதான். எல்லாம் நான் பார்த்ததில் எங்கே பார்த்தாலும் எந்த எழுத்து பார்த்தாலும் எதில் பார்த்தாலும் புத்தர், விவேகானந்தர், அன்னை தெரேசா இப்படியெல்லாம் பேசிக்குவாங்க. இவரெல்லாம் துருவியானதுனால தான் சாமானிய மனிதன் எது பண்ண முடியாதோ அது சாதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாயிடுச்சு அவர் வாழ்க்கையில். அவர் அதை சாதிச்சதுனால தான் கோடிக்கணக்கில் மக்களுக்கு அதனால ஒரு நன்மை கிடைச்சது. எல்லாருமே ஊரில் இருக்கிறவங்க எல்லாமே போய் மாமரம் வைக்க தேவையில்லை. 10 பேர் வச்ச மாமரம் 1000 பேர் இனிப்பு சாப்பிட்ருக்காங்களா இல்லையா? அதே தான் வேலை. இப்போ கூட எதிர்காலத்தில் யாரும் மாம்பழமே சாப்பிடக்கூடாதுன்னு சில பேருக்கு ஆசை. யாருக்கு இன்னும் தொடக்கூடாது. எல்லாருமே இந்த எது மார்க்கெட் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்கிறாங்க, அவருக்கு வேற ஒன்றும் இல்லை, எப்படி ஏதோ சம்பாதிச்சுக்கிறது அவ்வளோதான். அதுக்கு மேலே எந்த நோக்கமும் இல்லாதவங்க அவர் கையில் சிக்கிடணும்னு பார்க்குறாங்க. இந்த தமிழ் ஜனத்தொகை இது நம்ம உறுதி. இந்த தமிழ் ஜனத்தொகை அடுத்த 10 வருஷத்தில் ஆன்மீகம் இல்லாத ஒரு தமிழாளி இருக்கக்கூடாது. இது யாரோ ஒரு முட்டாள் பண்ணுற வேலைக்கு இது சவால் இல்லை. இது நம்ம உறுதி, இது நம்ம வாழ்க்கை நோக்கம். நாம் நிறைவேறப்போம். எல்லா உயிர் என்ன பண்ணுது, அதோடைய தன்மை என்னமோ அதுதானே வெளியப்படுத்தும். அவர் என்னமோ பண்ணிக்கிட்டோம். நாம் ஒரு மல்லிப்பூ மாதிரி நாம் அப்படியே பார்க்கலாம். கடைசியில் மக்கள் மலம் எடுத்து நெத்தியில் வச்சுக்குவாங்களாம், மல்லிப்பூ எடுத்து நெத்தியில் வச்சுக்குவாங்களா பார்த்துக்கலாம். நாம் யார் என்னமே சொல்லிக்கூட்டும், அவர் பக்கத்தில் வந்து மலமே பண்ணட்டும். நாம் மல்லிப்பூ மாதிரி பக்கத்தில் செடி பக்கத்தில் மலம் போட்டால் என்ன ஆகும்? மலம் கூட மலராமல் ஆகும். தன்னார்வ தொண்டர்கள்னா அவருடைய ஆர்வத்தில் செயல் செய்கிறவங்க. அவரெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, உங்கள் மூளை இல்லாதவங்க, மூளையில் கிருமி பிடிச்சி தெரியாமல் வேலை பண்ணுறீங்கன்னு நினச்சிட்டாங்களாம். பாவம். கொஞ்சம் சுத்தம் இருக்கிறவங்க எல்லாம் சொல்லிக் கொடுங்க. தன்னார்வத்தினாலே பண்ணுறது உங்களுக்கு கொஞ்சம் பைத்தியமாக தெரியலாம். ஆனால் ஆர்வம் இல்லாமல் பண்ணுற பைத்தியம் வாழ்க்கை முழுக்கமாக வண்டி மாடு மாதிரி சுற்றி இருக்கிற ஆள் சுதந்திரமாக ஓடுற நம்ம மான் பார்த்தா, காட்டில் இருக்கிற மான் பார்த்து ஒன்றும் பிரயோஜனம் எல்லாமே சுற்றுதுன்னு நினச்சிக்குது. இந்த மாதிரி வண்டி மாடு என்னென்னமோ பேசிக்குவாங்க. யார் தன்னார்வத்தோட வாழ்கிறானோ அவன் தானே சுதந்திரமான ஆள். யார் தன்னார்வத்தோட செயல் செய்வானோ அவனை செய்கிற செயல் பார்த்து மித்தவனுக்கு புரியாது. என்னத்துக்குன்னா அவர் எல்லாமே எப்படின்னா வாரத்தில் 5 நாள் வேலை பண்ணால் எப்போ முடியுதுடான்னு இருப்பாங்க.
நாம் அப்படி இல்லை. வேற என்ன வாய்ப்பு கிடைக்கும் செய்கிறதுக்கு, வேற என்ன வாய்ப்பு கிடைக்கும் செய்கிறதுக்கு நாம் இருக்கிறோம். அவருக்கு இந்த வாலண்டியர்ஸ் பார்த்தா இவருக்கு ஏதோ பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் அவருடைய பிரெயினு கொஞ்சம் வாஷ் பண்ண நல்லா தான் இருக்கும். ரொம்ப மலம் சேர்ந்துருச்சு தானே, கொஞ்சம் அப்பப்போ வாஷ் பண்ணால் தானே நல்லாயிருக்கும். உடல் வாஷ் பண்ணுறீங்களா எல்லாருமே? பிரெயினு கொஞ்சம் அப்பப்போ வாஷ் பண்ணால் தானே நல்லாயிருக்கும். பண்ணக்கூடாதா? கொஞ்சம் வாஷ் பண்ணிக்கலாமே. ஒருவேளை ஒரு விதமாக பார்த்தா இந்த பூரா ஆன்மீகமே ஒரு பிரெயின் வாஷ் தான். அவருக்காக சொல்கிறேன். ஆனால் இது நம்ம பிரெயின் நம்ம வாஷ் பண்ணிக்கிற வேலை. இன்னொருத்தர் வந்து நம்ம பிரெயின் வாஷ் பண்ணுறது இல்லை. டெய்லி தியானம்னு என்ன அர்த்தம்? நம்ம பிரெயினை நம்ம கொஞ்சம் வாஷ் பண்ணிக்கிறது தானே. அவர் பிரெயினே வாஷ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறவங்க பாவம் மித்ததெல்லாம் வாஷ் பண்ணிக்குவாங்களோ இல்லையோ. எல்லாருக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, கொஞ்சம் உடல் பிரெயின் எல்லாமே கொஞ்சம் வாஷ் பண்ணிக்கணுங்க. பண்ணாதான் நல்லாயிருக்கும் வாழ்க்கை.